இப்ப நம்ம அதே மாரி எலிப்ஸ்ல வந்து ஒரு டிராயிங் பண்றோம். அதே கிரேடேஷன்ல டார்க்கா ஏத்தி நம்ம லைட் பண்ற மாரி. அதே மாரி HPH பண்றோம். ஃபுல் ஃபுல் லேயர் பண்ணிக்கிறோம் HPH. அடுத்து நான் 2BH குடுத்துக்கிறேன். அதே மாரி லெஃப்ட் சைடுல தான் நம்ம டார்க் ஏத்துறோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் மூலயமா அவங்க வந்து ஒரு படத்தோட ஷேடிங்ஸும் லைட்டும் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். எந்த சைடு லைட் விழுதோ அந்த சைடில் லைட்டாகவும் லைட் விழாத இடம் வந்து டார்க்காகவும் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் இது. இது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டிராயிங் ஷேடிங்ஸ் வந்து அழகாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். வேற ஒன்றும் சிம்பிளாக அதை கலர் தான் அடிக்கிறீங்க, பென்சிலோட டிப்பை வந்து பின்னாடி பிடிக்கிறீங்க, மெல்லிஸாக வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஷேடிங்கில் நீங்கள் கலக்கலாம். அடுத்து நம்ம 4B எடுக்கிறோம். 2B கொடுத்துட்டோம், 4B எடுக்கிறோம். ரைட் சைட் போயிடக்கூடாது, லெஃப்ட் சைட்லேயே தான் வச்சிருக்கணும் பென்சிலை. எக்காரத்தை கொண்டு தனித்தனியாக திட்டு திட்டு தெரிஞ்சிடக்கூடாது. 4B வச்சு கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம 6B வச்சு கொடுக்குறோம். இன்டரோட முனிப்பாகத்தில் வந்து லைட் படுது. ஸோ அந்த இடம் வந்து நம்மளுக்கு லைட்டாக காமிக்கணும். இப்போ இந்த இடம் பின்பக்கம் வந்து லைட்டு படலை, ஸோ அதை வந்து நம்ம டார்க்கு காமிக்கிறோம். 6Bயும் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து 8B கொடுக்குறோம். 8B வச்சு இந்த டார்க்காக இருக்கிற இடத்துல வந்து கொடுக்குறோம். ஸோ 10B எடுக்கிறீங்க. 10B வச்சு இந்த எட்ஜு மட்டும் கொடுக்குறோம் நம்ம. நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் பண்ணலாம். பேக் சைடு வந்து லைட்டு போடுறதோட ஆப்போசிட் சைடு வந்து நம்ம வந்து டார்க்காக இருக்கும்.
நம்ம டார்க் எடுத்துட்டோம். இந்த டிஃபரன்ஸுக்கு நடுவில் வந்து நம்ம இதோட கம்மியான கிரேட் பென்சில் யூஸ் பண்ணலாம். 8B பென்சில் 8B வரை இங்கே கொடுத்துருக்கோம், இங்கே 10B கொடுத்துருக்கோம், இங்கே 8B கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் 6B பென்சில் யூஸ் பண்ணும்போது இந்த கிரேடேஷன் வந்து ஈக்குவல் ஆகும். ஸோ இதுக்கும் உள்ள நடுவில் அந்த பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து 6B வந்து இதுக்கு நடுவில் வந்து நம்ம இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்க இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த இப்படி யூஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது, நம்மளுக்கு ஈக்குவலாக உள்ள மாதிரி தெரியும். இது தனித்தனியாக வாங்கிக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் 4B நம்ம யூஸ் பண்ணுறோம். 6B கொடுத்துட்டோம் இல்லையா, 6Bக்கு அடுத்து நம்ம வந்து 4B யூஸ் பண்ணுறோம். அந்த இடம் டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த பென்சில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஓவராலாக ஹெச்பி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இந்த இடம் வந்து இது சேம் கிரேடேஷன் மாதிரியே வரும். இதே மாதிரி தான் ப்ரெஷ்ஷை வந்து பிளெண்ட் பண்ணும்போது நம்ம லைட்டாக இருக்க இடத்துல வந்து ஆரம்பிக்கணும், டார்க்காக இருக்கிறது வந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஸ்கிரிப்லிங் மெத்தட் மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணுறீங்க. ரொட்டேட் பண்ணும்போது நல்ல இதில் பிளெண்ட் ஆகிரும், மிக்ஸ் ஆகிரும். ஸோ அந்த இடம் லைட்டாக நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம பென்சிலே கொண்டு போகிறதுனால தான் அந்த இடம் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக பென்சில் கொடுத்ததுனால தான் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. பிளெண்ட் பண்ணும்போது கரெக்டாக பிளெண்ட் பண்ணிடணும். இந்த ரெண்டு கோடும் சேர்ந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க் அழுத்தி இப்படி பிளெண்ட் பண்ணிடுறீங்க. இன்னைக்கு கிளாஸில் வந்து கிரேடேஷன் எப்படி டார்க்காக இருக்கிறது எப்படி லைட்டாக கொண்டு போகிறது அப்படின்றத பார்த்தோம். இதோட அட்வான்ஸ் வந்து ஒரு சர்க்கிளில் நம்ம பண்ண வைப்போம், அதை பார்க்கணும்.